வணக்கம். இன்று பதிவில் நான் பார்க்க போகிறது ரத்தம் பற்றிய கனவு பாகம் 2. லாஸ்ட் வீடியோவின் தொடர்ச்சி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்கள் சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் என்ற பட்டனை கிளிக் செய்யுங்க. மூக்கிலிருந்து ரத்தம் வழிவது போல் கனவில் கண்டால் தங்கள் உறவினர் அல்லது நண்பர்களிடம் சண்டை வர வாய்ப்புள்ளது என்பதை குறிக்கிறது. இறைச்சியின் ரத்தம் கனவில் வந்தால் அவப்பெயர் நீங்கி மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் என்பதை இந்த கனவு உணர்த்துகிறது. வேறு ஒருவருடைய இரத்தத்தை கனவில் கண்டால் காரிய தடை உண்டாகும் என்று அர்த்தம். மற்றவருக்கு அடிப்பட்டு இரத்தம் வந்து தாங்கள் அவருக்கு சிகிச்சைக்கு உதவி புரிவது போல் கனவில் கண்டால் இது நல்ல அறிகுறி. உங்கள் அந்தஸ்து உயரும். காயத்திலிருந்து இரத்தம் வடிவது போல் கனவில் வந்தால் நோய் தீரும், காரிய தடை நீங்கும், பொருள் சேர்க்கை உண்டாகும் என்பதை இது உணர்த்துகிறது. பாம்பு கடித்து இரத்தம் வருவது போல் கனவில் கண்டால் வீட்டில் செல்வ வளம் பெருகும், திருமண தடை நீங்கும் என அர்த்தம். மாதவிடாய் பற்றிய கனவு. வேறு ஒருவருக்கு மாதவிடாய் வருவது போல் கனவில் காண்பது சூழ்ச்சி, வதந்தி மற்றும் தவறான நட்பை பற்றிய எச்சரிக்கையை குறிக்கும். கர்ப்ப காலங்களில் மாதவிடாயை கனவில் காண்பது கவலைப்பட தேவையில்லை. இப்படி காண்பது பிறக்கும் குழந்தை சில சிறப்பு தன்மையை பெற்றிருக்கும் என்பதை உணர்த்துகிறது. உங்கள் கனவில் உங்கள் துணியில் மாதவிடாய் கரையை கண்டால் உங்கள் கடந்த கால ரகசியங்களை யாரிடமும் கூறக்கூடாது, அதனால் பிரச்சனை வரும் என்று அர்த்தம். இரத்தம் பற்றிய தீமையான கனவுகளுக்கு இந்த பரிகாரத்தை செய்திடுங்க. அருகில் இருக்கும் வேப்ப மரத்துடன் கூடிய அம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனை வழிபட இந்த கனவுகளுக்கான தீமை விலகி நன்மை ஏற்படும். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.